ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ மேனுஃபேக்சரர்ஸ்க்குலாம் என்ன பெரிய இப்போ பயம் வந்துடுதுன்னா, இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, எஸ்பெஷலி எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஓகே. கார்மெண்ட்ஸ், ஜுவல்லரி, யூனோ ஃபார்மசூட்டிக்கல் இதில் வராதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க தப்பிச்சிருவாங்க. ஸோ இது மாதிரி ரீட்டைல் அங்கே விற்கிறாங்கல்ல, அதை கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், ஈவன் ஆட்டோமொபைல் கூட இருக்கலாம். ஓகே. அவங்களுக்கெல்லாம் இப்போ திடீர்னு ஒரு பயம் வந்துட்டு. ஏன்னா அவங்க யூரோப் பக்கமாக போகலாம், மற்ற கண்ட்ரீஸில் விற்க ட்ரை பண்ணலாம், பட் மற்ற நாடுகளும் அங்கே விற்க ட்ரை பண்ணணும். இதில் என்ன பிரச்சனைனா, நான் லாஸ்ட் டைம் கூட சொன்னேன் உங்களுக்கு, எல்லாருக்குமே ஒரு 25% டேக்ஸ் அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸ்க்குமே நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு மட்டும் 50%, பாகிஸ்தானுக்கு 15%, ஃபார் ஈஸ்ட்டுக்கு 25% வச்சா நம்ம சான்ஸே இல்லை நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஏன்னா அந்த 25% மார்ஜின் யாருக்குமே கிடையாது, அப்சர்வ் பண்ணணும். இப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் இந்த 25% டேக்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஒரு 10% அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கிற ட்ரேடர்ஸ் 10% அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, 5% வந்து பாஸ் ஆனாரு. அதனால அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் ஆகலைங்க.